ரதிய காடுப்பள்ளியில் அக்கா இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். சுட்ட கத்திரிக்காய் சட்னி. எங்கள் பாட்டி கிராமத்தில் செய்கிற சட்னி. இதுக்கு நோ வடை சட்டி, நோ ஆயிலு. இது வந்து சுட்டு எடுத்து அப்படியே வெறும் விறகடுப்பு மட்டும் இருந்தால் போதும். எங்கள் பாட்டி சூப்பராக ரொம்ப நம்மளுக்கு வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அது இன்றைக்கி அக்காவுக்கு ஞாபகம் வந்துடுச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், ஒரே ஒரு வெங்காயம், பூண்டு. இதில் வந்து நம்ம பூண்டு சுட்டதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கலாம். இப்போ அக்கா கிட்ட விறகடுப்பெல்லாம் இல்லை, அங்கே கிராமம். நல்லா விறகு இப்போ இந்த கத்திரிக்காய் 3ஐயுமே நம்ம சுட்டுறணும். நல்லா கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுட்டு கூட சுடலாம். கை வந்து இதை ஹீட்டை தாங்காது. அதனால் அக்கா வந்து கொஞ்சம் மெதுவாகவே நல்லா சுட்டு எடுத்துக்கணும், பரட்டி பரட்டி. கொஞ்சம் காம்பு நீளமாக இருக்க கத்திரிக்காய் எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுட்டுக்கலாம். நம்மகிட்ட விறகு கிடையாது, அடுப்பும் இல்லை. அதனால் கேஸ் ஸ்டவ்வில் இதை மாதிரி செஞ்சு அக்கா சாப்பிடுவேன், எங்கள் பாட்டி ஞாபகமாக. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா பரட்டி பரட்டி சுட்டு எடுத்துக்கலாம். அக்கா 2 சுட்டுட்டேன், கேஸ் வேஸ்ட் ஆகாதப்போ தான். அந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கமும் ஒரு கை இந்த பக்கமும் வச்சு நல்லா சுட்டுட்டேன், போதும். பூண்டையும் அதே மாதிரியே சுட்டுக்கலாம். அந்த கத்திரிக்காய் ஒன்று இருக்கிறதுனால அது கூடவே சேர்த்து இந்த பூண்டையும் சுட்டுடலாம். பூண்டு வந்து இங்கே பாருங்கள், இதே மாதிரி கத்தி இல்லைன்னா சினுக்கோழி. நம்ம தலையில் சிக்கு எடுப்போம், அந்த சினுக்கோழி எங்கள் வீட்டிலலாம் இருக்குது. அதை இப்போ தேடி எடுக்கலக்கா, அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்பளம் எடுக்கிற அந்த இடுக்கி வச்சியும் இந்த மாதிரி பிடிச்சி இது பண்ணலாம். நல்லா சுட்டு எடுத்துக்குவோம். இப்போது பூண்டு கத்திரிக்காயும் சுட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ஆனியனையும் சுட்டுக்கலாம். இந்த சுட்டு செய்கிறதே அதனுடைய வாசனை டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது விறகடுப்பில் சுட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பார்த்த சட்னி. அவ்வளோதான் அக்கா, ஆனியனையும் சுட்டுட்டேன். சூடாக இருக்குது, கையில் எடுக்க முடியல. கொஞ்சம் நல்லாவே கருகிற மாதிரி சுட்டுருங்க, அப்போ தான் உள்ளே வேகும். நம்ம இதை பழையபடி வேகலாம் வச்சா டேஸ்ட்டு போயிடும். இது ஆறிடுச்சு. கொஞ்சம் இந்த மேலே இந்த பாருங்கள், இந்த மாதிரி தோல் எல்லாத்துக்குமே உரிச்சிடணும். எல்லாத்துக்குமே இது மாதிரி தோலை உரிக்கி பார்த்தீங்களா. அதுலேருந்து உரிச்சதை காமிக்கலான்னு தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பாருங்கள். பூண்டில் கொஞ்சம் இவ்வளோ மட்டும் எடுத்துட்டேன். அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்படி பிடிக்கும்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு 2 பல் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் அக்கா. மீதி எல்லாமே ஒரு ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். அதை உரிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும்பா. இங்கே பாருங்கள், ஆனியன் உரிச்சிட்டு அது மேலே அப்படியே கலண்டு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நீங்கள் அதனால் கொஞ்சம் கறியை விட்டு எடுங்க. பாருங்கள் சாஃப்டாக எப்படி வெந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காய். அதுவும் நம்ம வீட்டில், எங்கள் பாட்டி வீட்டில் கொல்லப்புறத்தில் அந்த சாப்பிட்டுட்டு இந்த காய் கழிவு எல்லாம் காயை நறுக்கிட்டு எங்கள் பாட்டி ஊற்றுவாங்க. அதில் வர்ற கத்திரிக்காயை எடுத்து செய்வாங்க பாரு, சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும்பா. இங்கே பார்த்தீங்களா, இது எப்படி, இது எல்லாமே அக்கா உரிச்சது. உங்களுக்கு உரிக்கும் போதே ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியலன்னா அக்கா உரித்து வச்சுட்டு காமிக்கிறேன். பூண்டு எல்லாமே கூட போட்டுக்கலாம். பூண்டு பல் வெந்திருக்குது உங்களுக்கு தெரியுதா, நல்லா வெந்துருச்சுப்பா பூண்டு பல். இங்கே பாருங்கள், அது உரிக்கும் போதே வாசனையாக இருக்குது எல்லாமே. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. அதனால் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன டிப்ஸ்.